Greetings to you all. Welcome to Class 4, English, Term 2nd, Unit 1, Prose, Affection, Appa. So we have already dealt the lesson in detail. Guided reading is also over. Now we are doing book back exercise. Okay, book back exercise we are going to discuss so you can listen and understand nicely. So let us start with the glossary part. Recede. Recedeனாக்கா தண்ணி பின்னோக்கி போகிறது. So what's the meaning? Go or move back. Second one, massive. Massiveனா என்ன? பெருசா. ஓகே, large or heavy. இங்கே massiveனா massive wave குறிப்பிடுறோம். Alright? Whirl. It means to move rapidly, round and round. அது சுத்தி 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 சுத்தி. Bang. Bang means to strike forcefully and noisily. அப்படியே ஓடி வந்து மோதுறது, இடிக்கிறது. Faint, it means to lose consciousness, மயங்கி விழுறது. Okay, next one, rehabilitation. It means the action of restoring someone after a damage. அது ஒரு ப்ராப்ளம்ல இருந்து அவங்கள காப்பாற்றி வர்றது. ஓகே, அகதிக மாதிரி. Blankly, it means without expression. அதாவது ஒன்றுமே தெரியாத மாதிரி சுத்தமாக blank, plain, like that. Children, now let's move on to let us understand. A section, fill in the blanks. Fill in the blanks. கோடிட்ட இடம் நிரப்புக. Meena's village was hit by waves on a dash. அதாவது மீனாவோட வில்லேஜ் கிராமம் hit by waves அலைகளால் பாதிச்சு இல்லையா? எப்போ வைக்கும் அது? on a pleasant Sunday morning in December. ஒரு அழகான காலை பொழுதுல. ஞாபகம் இருக்குதா? 26th டிசம்பரில் நடந்தது. ஸோ மீனாஸ் வில்லேஜ் வாஸ் ஹிட் பை வேவ்ஸ் ஆன் அ பிளசன்ட் சண்டே மார்னிங் இன் டிசம்பர். செகண்ட் ஒன், மீனா வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு அ ரீஹேபிலிட்டேஷன் சென்டர். மீனா மயங்கியாச்சு, அப்புறமா அப்பா அம்மாவையும் காணும். இப்போ என்ன பண்ண தனியாக இருக்கிறா இல்லையா? ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்க? ட்ரான்ஸ்ஃபர்ட் டு அ ரீஹேபிலிட்டேஷன் சென்டர். வீடெல்லாம் போயிடுச்சு அதனால். ஓகே, third one, the official's family visited the rehabilitation center for dash years. The official's family, அங்கே ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருந்தாங்க, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அப்புறம் எப்போ விசிட் பண்ணுறாங்க? visited the rehabilitation center for dash years. அதாவது இங்கே கொடுத்துருக்க லைன் என்னன்னாக்கா, after 3 years the official was transferred. 3 yearsக்கு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. He and his family continued to visit the center once a year for next 5 years. ஒரு 5 வருஷத்துக்கா மினிமம் ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்க்குறாங்களாம்மா. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ continue to visit the center once a year for the next 5 years. The answer is center for 5 years. Okay. Fourth one, the official and his wife liked dash. அஃபிஷியலும் அஃபிஷியலோட வைஃப் அவங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குது. ஆனால் லெசனில் யார் பிடிச்சிருக்குனாக்கா மீனாவை பிடிச்சிருக்குது. குட்டி பொண்ணு இல்லையா? அழகான பொண்ணு. தட்ஸ் வை. ஃபிஃப்த் ஒன், மீனா ஸ்டடிட் இன் டேஷ் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த மீனா அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டு குட்டி பொண்ணாக இருந்தது. இப்போது என்ன கிளாஸ் படிக்கிறா? 12th standard. இங்கே 12th standard ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. TWELTH சொல்லக்கூடாது. TWELFTH. 12th. Okay, fine children. B section. Read the statements and write true or false. Okay, true or false, சரியா தவிரா. First one, Meena's father was a fisherman. மீனாவோட அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? Fisherman. கரெக்ட் தானது? Yes, true. Second one, people ran off when the sea water receded. அதாவது people எல்லாம் ஓடி போனாங்களாம்மா. ஓடிய போனாங்க. கடல் என்ன நடக்குதுன்னு உள்ளே ஓடி தானே வராங்க. ஸோ அவங்க பயந்து வெளியில் போகல, உள்ளே வந்துட்டாங்க. அவங்க பயம் தெரியல. லைக் தட். ஸோ பீப்புள் ரேன் ஆஃப் when the sea water receded is false. Third one, 3 waves hit the village. 3 வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 3 waves அது தப்பு தானே அது? ஸோ தட் இஸ் false. Fourth one, the official visited the rehabilitation center daily. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. டெய்லியுமே வந்து பார்க்குறாங்களா? இல்லை இல்லையா? ஸோ ஒன்ஸ் இன் a year, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். ஃபிஃப்த் ஒன், the official was transferred. அவங்க வேலை விட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ தட் இஸ் ட்ரூ. Okay children, moving on to section C. Answer the following questions.
First one, where is Kiraikuppam located? கீரைக்குப்பம்ங்கிற ஊர் எங்கே இருக்குது? நம்ம ஃபர்ஸ்ட்லேயே படிச்சிட்டோம் இல்லையா? Kiraikuppam was a small coastal village near Nagapattinam. So, இப்போ ஆன்சர் என்னதெல்லாம்? Kiraikuppam is located near Nagapattinam. Okay. Second one, what were the people excited about? Excited or happy? ஏதோ ஒரு புதுசாக சந்தோஷப்படுற மாதிரி. ஸோ வாட் எதுக்காக அந்த மக்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புதுமையாக சந்தோஷப்படுறாங்க? The people were excited to see the receding sea water and huge wave rising in the sea. அதாவது ஏன் அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸைட்மெண்ட் இருக்குதுனாக்கா, அந்த சீ வாட்டர் வந்து ரிசீட் ஆகுது, உள்நோக்கி போகுது. அது மட்டும் இல்லை, பிக் சீ வேவ்ஸ் வருது பார்த்தாக்கா தேவர் ஹாப்பி. ஓகே, ஃபைன் சில்ட்ரன். மூவிங் ஆன் டு தேர்ட் கொஸ்டின். விச் டிசாஸ்டர் ஹேட் ஹிட் த வில்லேஜ்? இந்த டிசாஸ்டர்னாக்கா ஒரு பேர் அழிவு. சரி, அது மேன்மேடாக இருக்கலாம், இல்லை இங்கே நேச்சுரல் டிசாஸ்டர். இங்கே நேச்சுரல் டிசாஸ்டர் இது நம்ம ஒன்றும் செய்யலை. அது நான் சொல்லி லெசன் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துருப்பீங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் டெக்டானிக் அது ஸ்லைட்ஸ் எல்லாம் மாறும்போது, ஒரு சின்ன ஒரு பூமி அதிர்வு கடலில் நடக்கும்போது அது வேவ்ஸாக பெரிய அலைகளாக மாறுது. அது சுமத்ரா தீவில் நடந்தது, இங்கே பாதிச்சிருச்சு. சரியா? யூ see the explanation with lot of images, you'll understand nicely. Okay children, tsunami, natural disaster had hit the village. சுனாமி இங்கே பார்த்துக்கோங்க. சூ தானே சொல்கிறோம், SU தானே அப்படி நினைக்கக்கூடாது, பின்னாடி ஒரு டி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டி போட்டுக்கணும். சுனாமி, TSUNAMI. சுனாமி, நேச்சுரல் டிசாஸ்டர் had hit the village. எந்த வில்லேஜ்? நாகப்பட்டினம் வில்லேஜ். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் சில்ட்ரன். Who showed love and care to the children? சரி, அந்த மாதிரி சிச்சுவேஷனில், கைவிடப்பட்ட நிலையில், யாரும் இல்லாத ஆதரவில்லாத டைமில் யாராக்கும் பாசம் அன்பு காமிச்சது? A kind-hearted official and his wife of the rehabilitation center showed love and care to the children. ஆனால் இங்கே வந்து பிரச்சனையிலையும் God never shuts one door without opening another. அப்பாவே இல்லை, அம்மாவும் இல்லை, சொந்தம் பந்தம் யாரும் இல்லை, ஆனாலும் God never shuts one door without opening another சொல்கிற மாதிரி எந்த ஒரு கதவும் திறக்காம கடவுள் மூட மாட்டார். சரியா? இங்கே யார் இருக்கிறாங்க? A kind-hearted official. அவங்களும் அவங்களோட ஒய்ஃபும் இந்த குழந்தைங்களுக்கு பாசமாக இருக்கிறாங்க. ஃபைன் சில்ட்ரன். அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, அது வேறு விஷயம். ஃபிஃப்த் கொஸ்டின். why did மீனா கால் the official அப்பா? அவங்க அஃபிஷியல் தான், ஓகே, ஆனாலும் அப்பா அப்படின்னு பாசமாக சொல்கிறா. ஏன்? Do you think we need to be a family to care for others? சரி, ஏன் கூப்பிடுறா? And why do we need to care to be a family to care for others? ஒரு பந்தமாக இருக்கணுமா? Meena called the official appa because he was very loving and affectionate towards all the children. He was carrying the little girl when all others were playing. And moreover, she was the youngest of all. அவள் சின்ன பொண்ணாக இருக்கிறா, அதனால் எல்லோரும் விளையாடும்போது இவங்களை தூக்கி எல்லாம் எடுக்கிறாங்க. Do we think we need to be family to care for others? Yes, we should be like a family to care for others. இப்போது கூட பிறந்தா தான் பிரதரா சிஸ்டரா, அப்பாவா அம்மாவா? நோ, எல்லாருமே ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹோல் வேர்ல்ட். ஓகே, நம்ம பிரதரன் பாசமாக இருக்கணும், ரைட்? ஸோ வி ஹாவ் டு திங்க் ஆல் அதர்ஸ் ஆஸ் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, மூவிங் ஆன் டு let us build. பங்க்சுவேஷன் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்குறேன், லிசன் கேர்ஃபுல்லி. let us look at the picture below. Can we eat, grandpa? சாப்பிடலாமா அப்படி சொல்கிறேன். You can see the picture over here children. ராமு சொல்கிறேன், ஹே, ஆர் யூ கோயிங் டு ஈட் கிராண்ட்பா? கிராண்ட்பாவை சாப்பிட போடுறியா? அப்போ இதில் என்னமோ இடிக்குது. சோமு சொல்கிறான், ஹா ஹா, நோ, ஐ எம் ஆஸ்கிங் இஃப் வி கேன் ஈட். அப்படி சொல்லலை, கிராண்ட்பாவை சாப்பிட சொல்ல, சாப்பிடலாமான்னு நான் கேட்டேன். அப்போ அதில் ஏதோ ப்ராப்ளம். ராமு சொல்கிறான், தென் யூ ஷுட் ஆட் த கரெக்ட் பங்க்சுவேஷன். இட் ஷுட் பி கேன் வி ஈட் கிராண்ட்பா. அதாவது கேன் வி ஈட் பக்கத்தில் கம்மா வரணும். நீ சொல்லாதனால என்னமோ கிராண்ட்பாவே சாப்பிடலான்னு சொன்ன மாதிரி இருந்தது.
சோமு சொல்கிறோம், யா கரெக்ட் தான் இல்லை, தேங்க்யூ. Now Ramu says, punctuation plays an important role to help us understand the sentences. So punctuation ரொம்ப important. Let us learn some punctuations. I am the capital letter. Let us see when and where to use me. சரி, என்னோட பேர் கேபிட்டல் லெட்டர். என்னை எப்போ யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் பார்க்கலாமா? First of all, you must use me in the beginning of a sentence. Punctuationல கேபிட்டல் லெட்டர் எங்கே யூஸ் பண்ணோம்? ஃபஸ்ட்டில் வருது எதுக்குனாலும் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இங்கே பி வந்து கேபிட்டல். செகண்ட் ஒன், த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்ட். தல டி கேபிட்டல். கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். இங்கே கவ் ஃபஸ்ட்டு எழுத்து எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் வரணும். ஓகே, ரைட்ஸ் பாருங்களேன். சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். இங்கே சில்ட்ரனில் சி கேபிட்டல். We have wool in our house. We, W capital. My house. My uncle came by train. இங்கே my capital. ஓகே, அடுத்தது எப்போ கேபிட்டல் யூஸ் பண்ணோம்? I come in the beginning of a proper noun and in the abbreviation. ப்ராப்பர் நவுன் என்ன? நேம் ஆஃப் அ பர்சன், நேம் ஆஃப் அ பிளேஸ். அதை ப்ராப்பர்னா தனிமையாக இருக்கும் இல்லையா? லைக் இண்டிவிஜுவலாக பேசும்போது ஒரு நேம் ஆஃப் அ பர்சன், ஒரு ஆள் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் பிருந்தா. இப்போ பி கேபிட்டல் தான் எழுதணும், சரியா? சென்னை சி கேபிட்டல் தான் எழுதணும். தமிழ்நாடு டி கேபிட்டல். ஊர் பெயர் இல்லை மனுஷன் பெயர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கேபிட்டல் தான் போடணும், சரியா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி இஸ் அ தமிழ் போயட். ஸோ பாரதி ஒரு ஆள் பெயர், கவிஞர் பாரதி. தமிழ் அது லாங்குவேஜ், ஸோ தமிழ் போயட். I met Kumar at the market. குமார் ஒரு பையன் பேர், ஸோ குமார் கே கேபிட்டல். We live in India, I கேபிட்டல். ஏன்னா இந்தியா ஒரு ஊர் பெயர், கண்ட்ரி. We take money from ATM. அது மட்டும் இல்லை, அப்ரிவேஷனுக்கும் என்ன யூஸ் பண்ணோம்? கேபிட்டல் லெட்டர். ATM, ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். ஆட்டோமேட்டட் ஏ கேபிட்டல். டெல்லர் டி கேபிட்டல். மெஷின் எம் கேபிட்டல். He completed his MBBS last year. So MBBS அதுக்கு கேபிட்டல் தான் போடணும். MBBS என்ன வாக்கும்? அதோட விரிவாக்கம் தெரியுமா? பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஓகே, fine children. Next one, I am an NCC cadet. So NCC capital letter எழுதணும். NCC full form என்ன? National Cadet Corps. All right. Next one, I am a full stop. I look like a dot. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேபிட்டல் பார்த்துட்டோம், இப்போ ஃபுல் ஸ்டாப். நான் எப்படி இருப்பேன்? ஒரு டாட் மாதிரி இருப்பேன். எங்கே யூஸ் பண்ணுவேனே? யூ மஸ்ட் யூஸ் மீ அட் த எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் முடிக்கும்போது யூ ஷுட் புட் ஃபுல் ஸ்டாப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃப்ளை மை கைட். கைட் இருக்கு இல்லையா, பட்டம் பறக்கும்போது. ஸோ அந்த சென்டென்ஸ் முடிக்கும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப். அது புள்ளி போடணும், அது டாட். monkeys live on the tree. இப்போ எண்ட் ஆகும்போது ஃபுல் ஸ்டாப். I play with Jason. So full stop. எங்கே போடணும்? எண்ட் ஆகும்போது. The bird is beautiful. Beautifulக்கு பின்னாடி full stop. Take a book. புக்குக்கு பின்னாடி full stop. Let us all go to the hotel. ஹோட்டலுக்கு அப்புறமா full stop. Okay children? Next one. அடுத்தது comma. I am a comma. I look like a dot with a tail. இது காமா எப்படி இருக்கணும்? ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு ஒரு வால் மாதிரி இருக்கணும். ஓகே, எப்போ யூஸ் பண்ணோம்? You must use me to separate words in a list of 3 or more things. அதாவது ஒரு லிஸ்ட் இருக்கணுங்களேன். ஃபார் பென், பென்சில், ரப்பர், ஸ்கேல். பென் பக்கத்தில் கமா, அந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது, கமாவாக போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், கார் கமா, பஸ் அண்ட் பைக் ஆர் vehicles. ஓகே, காருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? காமா. I invited Raghu, கமா, Stephen and Fatima. ஓகே, அப்போ ரகு பக்கத்தில் காமா. I have a ball, comma, bat, comma, balloon and toy. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும்போது காமா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் see, eat bun, nuts and rice. சொல்லும்போது அந்த காமா வராது ஆக்சுவலாக, இட் இஸ் சைலண்ட். ஆனால் எழுதும்போது கண்டிப்பாக இருக்கணும். We grow mango, காமா போடணும், banana and papaya. We have pen, comma, pencil and eraser. Fine children? Okay. நான் அடுத்து என்ன பண்ணுறோம்னாக்கா question mark. Okay, interrogatory mark. So I am a question mark. அதாவது கேள்விக்குறி. I am a little crooked. It means crooked ஒரு வளைவாக இருக்கிறது. In other words, known as interrogation mark. இது எங்கே யூஸ் பண்ணோம்?
I come at the end of interrogative sentence. இந்த கேள்விக்கு பின்னாடியும் கடைசியில் ஒரு கொஷின் மார்க் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் ஹீ எ டாக்டர்? அப்போது இஸ் ஹீ டாக்டர் அது ஒரு கேள்வி தானே, கேள்விக்கு பின்னாடி கொஷின் மார்க். வென் வில் த ட்ரெயின் கம்? ட்ரெயின் எப்போ வரும்? பின்னாடி கொஷின் மார்க். வாட் ஆர் யூ டூயிங்? அப்போ அது கேள்வி, கேள்விக்கு பின்னாடி கொஷின் மார்க். நெக்ஸ்ட் ஒன், டு யூ ஹாவ் எ புக்? கொஷின் மார்க். ஹூ ஒன் த மேட்ச்? யார் ஜெயிச்சாங்க? ஏதாவது கொஷின் மார்க். வாட் இஸ் யுவர் நேம்? கொஷின் மார்க். அதாவது இப்போ ஆக்சிலரி வேர்ப்னு பார்க்கும்போது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹாவ், ஹேஸ், ஹேட், டூ, டஸ், டிட், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன வரணும்? கொஷின் மார்க். இதெல்லாம் அப்புறம் படிக்கல நம்ம. இல்லை டபுள்யூஹெச் பார்க்கும்போது வாட், வேர், வென், ஒய், ஹவு, ஹூஸ், ஹூம், இந்த மாதிரி டபுள்யூஹெச் கொஷின் மார்க். இந்த மாதிரி கேள்வி வச்சு டபுள்யூஹெச் வச்சு வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும், இட் மீன்ஸ் எல்லா சென்டென்ஸுக்கு பின்னாடியும் கொஸ்டின் மார்க் வரணும். இல்லைன்னா ஆக்சிலரி வேர்பு எல்லாம் இருக்கு இல்லையா, லைக் இப்போ சொன்னேன் இல்லையா, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், அந்த சென்டென்ஸ் வந்ததுனாக்கா கொஷின் மார்க். Fine children, இப்போ exercise, rewrite the sentences with punctuation marks. First one, where is my cat? இது என்ன WH வச்சு தொடங்குது. அப்போ என்ன பண்ணணும்? பின்னாடி கொஷின் மார்க் போடணும். Where is my cat? என்னோட கேட் எங்கே? கொஞ்ச நாளாகவே காணும்ப்பா, நல்லா தான் இருந்துட்டு இருந்தது, திடீர்னு காணோம். ஸோ where is my cat? எண்டில் கொஷின் மார்க். Second one, Jane ate an apple. ஸோ Jane ஆப்பிள் சாப்பிட்டாங்க. அப்போ அது கொஷின் இல்லைல்ல, நார்மல் தான். அப்போ ஆப்பிளுக்கு அப்புறமா ஃபுல் ஸ்டாப். தேர்ட் ஒன், த புக் இஸ் ஆன் தி டேபிள். புக்கு டேபிள் மேலே இருக்குது. அப்போ அது நார்மல் சென்டென்ஸ் தானே. அப்போ என்ன பண்ணணும்? மேலே ஒரு டி வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கணும், எண்டில் ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கணும். சரியா? ஃபோர்த் ஒன், ரவி வாண்ட்ஸ் புக், பென் அண்ட் பென்சில். இங்கே ரவிக்கு என்ன பண்ணோம்? கேபிட்டல். ஏன்னா ஃபஸ்ட்டில் வரக்கூடிய எல்லா எழுத்துக்கும் கேபிட்டல். ரவி வாண்ட்ஸ் புக். அப்போ 2-3 விஷயம் இருக்குது. அப்போ கமா போடணும். புக் கமா, பென் அண்ட் பென்சில், பென்சிலுக்கு அப்புறமா ஃபுல் ஸ்டாப். ஃபிஃப்த் ஒன், டு யூ ப்ளே ஃபுட்பால்? நான் சொல்லியிருக்கிறேன் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹேவ், ஹேஸ், ஹேட், டூ, டஸ், டிட், டூ வச்சு தொடங்கியிருக்குது. அப்போ அது கேள்வி தான். டு யூ ப்ளே ஃபுட்பால் முடிக்கும்போது கொஸ்டின் மார்க். ஓகே, டூவை டி கேபிட்டல். சிக்ஸ்த் ஒன், மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. ஸோ எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது எம் கேபிட்டல். ஓகே, ஸோ எம் கேபிட்டல். மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. ப்ளூக்கு அப்புறமா ஃபுல் ஸ்டாப். செவன்த் ஒன், லீமா இஸ் அ குட் சிங்கர். லீமா ஃபஸ்ட்டுனாலும் சரி, இது அதர்வைஸ் நேம் ஆல்சோ ப்ராப்பர் நவுன். எல் வந்து கேபிட்டல், சிங்கருக்கு அப்புறமா ஃபுல் ஸ்டாப். டு யூ லைக் பெட் அனிமல்ஸ்? இங்கே வந்து ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹேவ், ஹேஸ், ஹேட், டூ, டஸ், டிட், கேன், குட், ஷால், ஷுட். அப்போ டூ வந்து கேபிட்டல். ஓகே, இது வந்து கேபிட்டல் ஃபஸ்ட் லெட்டராக போடுறோம். அண்ட் நோ ஒன் மோர் திங், இது ஒரு கொஸ்டின், கேள்வி, அதனால் பின்னாடி கொஸ்டின் மார்க். நைன்த் ஒன், ஹீ லைக்ஸ் ஷர்ட், பேண்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஹெச். ஸோ ஹீ லைக்ஸ் ஷர்ட் கமா பேண்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் முடிக்கும்போது ஃபுல் ஸ்டாப். 10th ஒன், ஹவ் ஆர் யூ? ஸோ இது WH கொஸ்டின் தான், ஆனால் அது எக்ஸப்ஷன். சரியா? ஸோ ஹவ் ஆர் யூ, ஹெச் கேபிட்டல், யூ சொன்ன அப்புறமா கொஸ்டின் மார்க். ஃபைன் சில்ட்ரன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் we will deal in length, in detail in the other class. Fine children, thank you. Do not miss to watch other lesson explanation videos, book back exercise videos, guided reading videos and other things. Thank you.